ஒரு மனைவி அப்படின்னு இருக்காங்கன்னா, கணவரோட இதயத்துல அவங்க தான் நீங்காம இருக்கணுன்ற விருப்பம் எல்லா மனைவிமார்களுக்கும் இருக்கும். அப்படி கணவருக்கும் தனக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது அப்படின்னா, அதை பூர்த்தி செய்யக்கூடிய விரதமாக இந்த ஆடி தபசானது இருக்கிறது. ஸோ இந்த ஆடி தபசுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது பௌர்ணமியோடு தொடர்பு படுத்தி வருவதினாலே நம்மளுடைய புனர்ஜென்ம கர்மாவினால் கணவன் மனைவிக்குள்ள பிரிவிருப்பவர்கள், யாருக்கெல்லாம் பல் சார்ந்த பிரச்சனை, பல்லுல அதிக சொத்தை, அதே போல பாத்தீங்கன்னா பல்லுல அதிக இடைவெளி, கண்பூர்வத்துல பாத்தீங்கன்னா முடி இல்லாத ஒரு தன்மை, அடுத்த திருமணத்திற்கு விவாகரத்தாகி தயார் செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது விவாகரத்து அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு பிரச்சனையில் இருப்பவர்கள், இந்த ஆடி தபசுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருப்போம், இந்த பூரண சந்திரனை நம்ம வீட்டில் எப்படி ஆடி தபசுல எழுந்தருளல் செய்யலாம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆடி மாதம் துவங்கியாச்சு, பண்டிகைகளும் ஒவ்வொன்றா வரப்போகுது. அதில் முதலாவதாக வரக்கூடிய பண்டிகை அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி தபசு. அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வயிறு மண் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்றா போல ஆடி தபசின் சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகுருரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, பொதுவாக சொல்லுவாங்க ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இதை நிரூபிக்கும் விதமாக தான் இந்த ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியே நடந்திருக்கு. இதை பத்தி நேயர்களுக்கு. தபசு அப்படின்னா நம்ம எதை குறிக்கிறோம் அப்படின்னா தவம். தவத்திலேயே ரொம்ப உயர்ந்த தவம் அப்படின்றது அம்பிகை செய்த தவம் தான். காரணம் என்ன அப்படின்னா, உடல் வலியையும் பொருட்படுத்தாமல் ஊசி முனையில் தவம் இருப்பது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். பரமேஸ்வரனுடைய பாதி உடலில் தான் அங்கம் வகிப்பதற்காகவும் அவரோடு இணைவதற்காகவும் அம்பிகை ஊசி முனையில் தவம் இருந்த நாளின் பெயரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆடி தபசு அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறோம். பொதுவா என்றைக்குமே நீங்கள் ஒரு விஷயத்தை அடிப்படையில் நன்றாக புரிந்துக்கணும். ஒரு மனைவி அப்படின்னு இருக்காங்கன்னா, கணவரோட இதயத்தில் அவங்க தான் நீங்காமல் இருக்கணுன்ற விருப்பம் எல்லா மனைவிமார்களுக்கும் இருக்கும். அப்படி கணவருக்கும் தனக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது அப்படின்னா, அதை பூர்த்தி செய்யக்கூடிய விரதமாக இந்த ஆடி தபசானது இருக்கிறது. இதை வரலாற்று கோவிலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனையும், நாம் அங்கே இருக்கக்கூடிய சங்கரலிங்கம், சங்கர நாராயணருடைய அவதாரத்தினுடைய நோக்கம், இது எல்லாம் இந்த ஆடி தபசுக்கு தொடர்புடைய ஆலயமாக நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம எல்லாமே அங்கே தான் போகணுமா அப்படின்னா கிடையாது. இந்த ஆடி தபசில் அம்பிகை தவம் இருந்த நாளில் பெண்களாகிய அனைவருமே தன் கணவரோடு நல்லபடியாக நெருங்கி சேர்ந்து சுபிக்ஷமாக வாழணும்னு விரதம் இருந்து அம்பிகையை வேண்டினால் அதே பலன் உறுதியாக கிட்டும். பொதுவா இந்த இடத்துல கடக மாசத்திற்கு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல சந்திரன் பரிபூரணமாக ஆட்சி பெறக்கூடிய மாதம். மதி என்பதற்கு பாத்தீங்கன்னா சந்திரன் என்று பொருள். சோ சந்திரன் ஆட்சி பெறுவதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அரசி, இளவரசி அப்படின்னு சொல்றோம். கோ என்றாலும் அரசி, இளவரசி, மன்னன் இதை தான் குறிக்கும். அதனாலதான் கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனும் கோ மதி அப்படின்ற பெயரிலும் அம்பாள் என்ன பண்றாங்கன்னா அங்கு காட்சி கொடுக்கறாங்க. அது கடக ராசிக்கு உரிய ஒரு இடமாக இருக்கிறது. இந்த கடக ராசியில இன்னொரு கிரகமும் என்ன ஆகிறாங்க அப்படின்னா உச்சமடைகிறார். அவர் யார் அப்படின்னா குரு பகவான். பொதுவா குரு பகவான் அப்படின்னாலே பிரார்த்தனை வெற்றிக்குரிய கிரகம். ஒரு மனிதனுக்கு இறை வழிபாட்டுல பிரார்த்தனை வெற்றி பெறணும், பிரார்த்தனை வெற்றி பெற்று அனுபவிக்கணும்னா குருவினுடைய அனுகிரகம் தேவை. இதை இரண்டையுமே நமக்கு காம்பினேட் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா குரு சந்திர யோகம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இந்த குரு சந்திர யோகம் எப்போதெல்லாம் ஒரு மனிதனுக்கு நிறைவாக செயல்படும் அப்படின்னா பௌர்ணமி காலகட்டங்களில். ஸோ இந்த ஆடி தபசுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது பௌர்ணமியோடு தொடர்பு படுத்தி வருவதினாலே நம்மளுடைய புனர்ஜென்ம கர்மாவினால் கணவன் மனைவிக்குள்ள பிரிவிருப்பவர்கள், ஜாதகத்தில் செவ்வாய் சனி, செவ்வாய் கேது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து பிரிவினையில் வாழ்பவர்கள், அடுத்த திருமணத்திற்கு விவாகரத்தாகி தயார் செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது விவாகரத்து அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு பிரச்சனையில் இருப்பவர்கள் சமாதானப்படுத்துவதற்கு இந்த ஆடி தபசு ஒரு சிறந்த நாள். யாருக்கெல்லாம் பல் சார்ந்த பிரச்சனை, பல்லுல அதிக சொத்தை, அதே போல பாத்தீங்கன்னா பல்லுல அதிக இடைவெளி, கண்பூர்வத்துல பாத்தீங்கன்னா முடி இல்லாத ஒரு தன்மை, பல்ல என்ன பண்ண முடியலன்னா வாயால
மூட முடியல அப்படின்ற ஒரு நிலை உள்ள பெண்கள், இவங்க எல்லாருக்குமே கணவர் மேல நல்ல ஒரு திருப்தி இல்லாத நிலை தான் இருக்கும். இவர்கள் எல்லாருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இந்த ஆடி தபசு தான் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. இந்த ஆடி தபசுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருப்போம்? இந்த பூரண சந்திரனை நம்ம வீட்டில் எப்படி ஆடி தபசுல எழுந்தருளல் செய்யலாம்? விருப்பம் உள்ளவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம சங்கரன் கோவிலுக்கு போகலாம். வழிபாடு செய்பவர்கள் வீட்டிலிருந்து என்ன பண்ணலாம்னா வழிபாடு செய்யலாம், எந்த தவறும் இல்லை. ஸோ இந்த ஆடி தபஸை நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் வந்து கோமதி சக்கரம் இருக்கும். ஆமா. அந்த கோமதி சக்கரத்தை மறக்காம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. மாதுளை புஷ்பம், மாதுளை மலர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை மாதுளை மலர் இல்லை அப்படின்னா ஒற்றை செம்பருத்தி எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் இல்லை அப்படின்னா பிச்சி பூன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, செந்தூர நிறத்தில் இருக்கக்கூடிய பூ இருக்கும் இல்லையா, இந்த 3 நிறங்களுமே மூலாதார சக்கரத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய நிறங்கள் தான். அதாவது சந்திரனை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த நிறங்களுக்கு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா இதை பவள நிறம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பவளம் எங்க கிடைக்கும்னா கடல்ல தான் கிடைக்கும். ஸோ பவளம் யார் ஒருவர் தரித்திருக்கிறாரோ அவருக்கு பூரணமான சந்திர பலமும் அவருக்கு நிறைவாக உண்டு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, வீட்டில் சௌந்தரிய லஹரி பற்றி நம்ம நிறைய சொல்லுவோம். அந்த சௌந்தரிய லஹரியினுடைய 23வது ஸ்லோகம், ஆடி தபசுக்கும் இந்த ஸ்லோகத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. ஸோ இந்த 23வது ஸ்லோகத்தை நாம் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு மணப்பலகையில் மாக்கோலமாக வரைந்து, இந்த மணப்பலகைக்கு முன்பாக ஒரு வெள்ளி தட்டில் நாம் பச்சை அரிசி வந்து நிரப்பி அதில் கோமதி சக்கரங்கள், குறிப்பாக 7 கோமதி சக்கரங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மலர்களாக என்ன மலர் இருக்கணும்னா, மாதுளை மலர் இருக்கலாம், பிச்சிப்பூ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒற்றை செம்பருத்தி இருக்கலாம். இது வழிபடக்கூடிய காலகட்டம் என்பது பாத்தீங்கன்னா இரவு 7 மணிக்கு மேல், அதாவது ஆடி தபசு வருகின்ற அன்றைக்கு இரவு 7 மணிக்கு மேல் தான் இதை நாம வழிபட தொடங்குகிறோம். இதற்கு பிரசாதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாசிப்பருப்பு பாயசம் வைக்கிறதும் அதிரசம் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாய்ப்பு கிடைக்கிறவங்க இரட்டை வாழைப்பழம் கிடைக்குதான்னு பாருங்க. ரொம்ப ரேர் தான், கிடைக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம், இல்லைனாலும் நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா இரட்டை வாழைப்பழம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருந்துருச்சுன்னா இந்த வழிபாட்டுக்கு அது ரொம்ப நல்ல பலனை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏன் வித்தியாசமா அப்படி சொல்றீங்க? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆடி தபசு அப்படின்றது அம்மையப்பன் வந்து ஒன்றாக இணைந்து சரிபாதியாக பிரிந்ததுன்னா ஆடி தபசுன்னு சொல்லுவோம். அதே போல வந்து சிவபெருமானும் ஹரியும் வேறலன்னு நமக்கு சொல்றது தான் ஆடி தபசு. இப்ப கிட்டத்தட்ட வந்து இந்த இரட்டை வாழைப்பழம் ஒன்றாக இருப்பதற்கு இதற்கு பலன் அதிகம். அதாவது கணவன் மனைவி இணைவதற்கு இரட்டை வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாந்திரிக பரிகாரத்துல எந்த கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு இரட்டை வாழைப்பழத்தை வைத்து தாந்திரிக பரிகாரம் இருக்கு. அதை வந்து இருவரும் ஒன்றாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிரியவே மாட்டாங்க. சில பூஜை முறைகள் நம்ம ஃபாலோ பண்றது இருக்கிறது. ஸோ அதனால இதுலயும் அந்த இரட்டை வாழைப்பழம் இருந்தால் நல்லது. அதே போல வாழைப்பூ கூட்டு பொரியல் இருக்கணும். பாசிப்பருப்பு பாயசம், அதிரசம், வாழைப்பூ கூட்டு பொரியல், வாழைப்பூ வடை, இதெல்லாம் வந்து பிரசாதம். எல்லாமே வாழை சம்பந்தப்பட்ட விஷயம் வரும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை பண்ணா போதும். சரியா? சோ அப்போ இதை நம்ம வந்து என்ன பண்றோம்னா அம்பிகைக்கு உரிய போற்றிகளாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அபிராமி அந்தாதி, அபிராமி அந்தாதியினுடைய 77வது பாடலை 9 முறை நாம என்ன பண்ணணும்னா 3 பிரிவுகளாக பிரிச்சுக்கணும். இப்ப செம்பருத்தி பூ இருக்குன்னா 9 பூக்களை வந்து செம்பருத்தி பூவால ஒரு 9 முறை 77வது பாடலை பாடணும். அதுக்கப்புறம் மாதுளை பூவை நம்ம போடுறோம் 9 முறை அப்படின்னா அதே 77வது பாடலை 9 முறை படிக்கணும். அதுக்கு அடுத்த பிச்சி பூ இருக்கு அப்படின்னா அதே மாதிரி வந்து நாம 9 முறை போட்டு 77வது பாடலை படிக்கணும். இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு மலர் தான் இருக்கு அப்படின்றவா என்ன பண்ணிக்கலாம்னா சந்தனம் அரைச்சி வச்சுக்கணும். சந்தனத்தை அரைச்சி வச்சுட்டு ஒரு மலர் இருக்கிறவங்க மட்டும், 3 மலரும் இருக்கிறவங்க சந்தனம் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு மலர் இருக்கிறவங்க அந்த சந்தனத்தை அரைச்சி அதில் பூவை தோய்த்து என்ன பண்ணலாம்னா 9 முறை மட்டும் சொல்லி வழிபட்டால் என்னன்னா போதுமானது. ஸோ இதை ஃபாலோ பண்ணினாலே இந்த ஆடி தபசு அப்படின்றது பரிபூரணமாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக உங்கள் ஊரில் யாராவது வயதான தம்பதிகள் ஒரு 60 வயதுக்கு மேலே 70 வயதுக்கு மேலே இருக்காங்கன்னா இந்த பால் பாயசம், அதிரசம், வாழைப்பூ வடை, வாழைப்பூ கூட்டு, ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புது பட்டு புடவை, வேஷ்டி, நிறங்கள் அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு கலரில் வந்து பட்டு வேஷ்டி, பட்டு தொண்டை, இல்லை நார்மலாக அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொண்டு போய் வைத்து மல்லிகை பூவும் ஜாதிக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடியும் ஒரு மஞ்சள் தூளியும் ஒரு பேக்கெட்ல போட்டு மிக்ஸ் பண்ணி பின் அடிச்சு நம்ம என்ன பண்றோம்னா அந்த தட்டில் வச்சு அவங்க பெரியவங்க கிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கி இந்த பிரசாதங்களை கொடுத்துட்டு கணவன் மனைவி நல்லா இருக்கணும்னு, பிரிந்த ஒரு பெண்ணா இருக்காங்கன்னா தனித்து கூட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இல்ல கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து நல்லபடியா இருக்காங்கன்னா 2 பேருமே சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கினா நல்ல பலன் கிட்டும். அவங்க தான் அம்மையப்பன். யாரு? அந்த வயதான தாத்தா பாட்டி தான் என்ன அம்மையப்பன். அவங்களுடைய ஆசீர்வாதம் பெறும் பொழுது இந்த விரதம் பரிபூரணமாக பூர்த்தி அடைகிறது.
இதுல வந்து ஆணும் பெண்ணும் காலையிலிருந்து இரவு 7 மணி வரையும் கூட என்ன பண்ணலாம்னா விரதம் இருக்கலாம். இளநீர் குடிக்கலாம், பால் குடிக்கலாம், பானகம் குடிக்கலாம். இந்த மூணையும் குடித்த வண்ணமே இருந்து நாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பொழுதுமே வந்து இந்த விரதம் இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காட்டன் saree வந்து வேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கையில ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜபம் பண்ற மாதிரி ஏதாவது மணிகளோ முத்து மாலைகளோ பவள மாலைகளோ வச்சுக்கிட்டு ஓம் ஹ்ரீம் நம, ஓம் ஹ்ரீம் நம, ஓம் ஹ்ரீம் நமன்றவ டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லலாம். வேலை செஞ்சுக்கிட்டேவும் நம்ம என்ன பண்ணலாம்னா மனதில் வந்து சொல்லிக்கிட்டே செயல்படுத்தலாம். இது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதை செயல்படுத்தினா அந்த வீடும் அம்மையப்பன் போல அந்த தலைமுறை தலைமுறையாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகி கொடுக்கும். இந்த இடத்துல திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி எனக்கு நாகதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால திருமண தாமதம், இவங்களுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க? சேம் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி தாத்தா பாட்டி கிட்ட நம்ம வஸ்திரம் கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும்னா ஒரு நிறைவான நம்மை புரிந்து கொண்ட ஆத்மார்த்தமான கணவர் கிடைப்பாங்க. என்னைக்குமே கடவுள் வந்து நம் மனதை புரியக்கூடிய அளவுக்கு ஒரு உறவை கொடுன்னு கேட்கறது தான் சரி. ஸோ அது மாதிரி நம்ம வேண்டும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும். அதற்கு பயப்பட வேண்டாம். இப்போ இந்த கோமதி சக்கரமத்தை தான் நம்ம கோமதி அம்மனா என்ன பண்றோம்னா பாவிக்கிறோம். இப்போ இந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சக்கரங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சக்கரங்களை வந்து பூஜை அறையில நார்மலா ஒரு கிண்ணத்துல வச்சிடலாம். இருக்கக்கூடிய அரிசியை வந்து பறவைகளுக்கு மாடியில நம்ம எப்பொழுதுமே வச்சிடலாம். இந்த மலர்கள் இருக்கு இல்லையா, இந்த மலர்களை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா தண்ணீர்ல ஊற வைத்து சக்கையாக பிழிந்து அந்த தண்ணீர்ல குளிச்சிடலாம். குளிக்கணும். குளிச்சிடுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் அடுத்த நாள் பண்ணாலே போதும். வர இருக்கிற இந்த ஆடி தபசு ஜூலை 28ஆம் தேதி இரவு ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே இந்த கணவன் மனைவி திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க, பொதுவா வீடு சுபீட்சமா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பயனுள்ள பதிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் குருஜி. நன்றி. நன்றிமா. வெற்றிவேல் முருகா.